Excuse me, sir. Order, please, sir. Sir, order, please, sir. One lemon juice. Ma'am, for you, ma'am. What can I have that something? Just make it 2 lemon juice. Go. Mira, weight enna? Excuse me? What's your weight, Mira? Weight. 58 kgs. 58 kgs. Okay. And your height? Yeah? Enachu? Come on, Mira. Tell me your height. I'm 5'5". 5'5", 58 kgs. Okay. Oh, shit! Oh, sorry. உன் BMI பார்த்து பயந்தே போயிட்டேன். நீ என்ன நல்லா சாப்பிடுவியோ? ஏன்? மீரா, இப்போ உனக்கு 22 வயசு. இந்த வயசுலயே உன் வெயிட் 5 கிலோ ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல 8 கிலோ ஜாஸ்தி ஆகும். அப்புறம் 10 வருஷத்துல 12 கிலோ ஜாஸ்தி ஆகும். அப்புறம் எல்லாரும் உன்னை ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா நீ ஏற்கனவே ஆண்டி மாதிரி தான் இருக்க. ஆனா அது நம்ம பிரச்சனை இல்லை இப்போ. மீரா, ஒரு ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நீ தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ்? ஐ மீன் மார்வேட போட்டி? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஏய், டோன்ட் lie. நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த மாதிரி பச்சை கலர் சிங்கிச்சான் கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போதே தெரியுது. You're the first prize. குடுமை. Mira, hey, I was just kidding here. Hey, Mira, just relax. Don't get moody. Smile, laugh. Hey. Mira, Mira, pallu theriyra mari matru sirikada. Mira, please. Excuse me. அவங்க லெமன் ஜூஸ் வேணாம். ஓகே, கேன்சல். அது வேணாம் அவங்களுக்கு. இங்க நல்லா வெயிட் போடுற மாதிரி ஏதாவது ஃபுட் இருக்கா? இந்த கூட்டு பொரியல் வடை பாயசம் ஃபுல் மீல்ஸ் இருக்கா? அவங்களுக்கு வேணும். சாரி சார், அந்த மாதிரி ஃபுட்லாம் இல்ல. மீரா, இங்க பக்கத்துல தலப்பாக்கட்டி பிரியாணி. இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேற. ஒரு பிரியாணி காசு கொடுத்தா இன்னொன்னு ஃப்ரீ. நல்ல லெக் பீஸ். யார் பாத்திர லூசுங்க? நானோட லூசு, நீதான் லூசு பயலே. பெரிய இவனாடி லாயர் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. ஹைட் என்ன, வெயிட் என்ன, வயசு என்ன? என்னடா என்ன மிலிட்டரி கால் எடுக்கிறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கிறியா? திருட்டு மொழி முழுக்கிறது பாரு. ஆளும் மூஞ்சும் ட்ரெஸ்ஸும் டிட்டோமர் தலையா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா டுபுக்கு? ஹாலிவுட் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னடா மைண்ட் யூ வேர்ட்ஸ்? நீ மைண்ட் பண்ணி பேசினியோ? நீ பேசின பேச்சுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு முட்டி தாட்டி உள்ள தலையில எதுக்கு ரோட் சைடு பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க? பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது? உன்னெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா நீ அந்த மாதிரி பொண்ணா? நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாக்க ஹக் பண்ற கல்ச்சர் தெரியணும். அது கூட தெரியாம கண்டதே சாப்பிட்டு இப்படி உருண்டையா வந்து நிக்கிற. ஏதோ உன்னை வந்து லைட்டா ஸ்மைல் பண்ண சொன்ன. அதுக்கு ஈனு லிஸ்ட் வந்து எல்லாரும் பயமுறுத்துற. ஃபிளைட்ல இப்படிதான் ஈனு பல்ல காமிச்சு சுத்திட்டு இருப்பியா? கொஞ்சம் கூட ஹெல்த் கான்சியஸ் கிடையாது, மேக்கப் சென்ஸ் கிடையாது, ட்ரெஸ் சென்ஸ் கிடையாது. ஏதோ கோயம்பேட்டு மார்க்கெட்ல பூசணிக்கா வாங்க வந்த மாதிரி வந்திருக்க. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வெளில கூட்டிட்டு போயிட்டாலும் குத்துருவான். தேங்க் காட். போட்டனம். புறம்போக்கு இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல. என்ன பேச்சு பேசிட்டு போறான் அவன். சாரி மீரா, எவ்வளவு ஒல்லியா இருக்க, ஒன்ன போய் குண்டுட்டானே ஸ்டூபிட் ஃபெலோ. மீரா, நான் உனக்காக தான் சும்மா இருந்தேன். இல்லனா பச்சை கலரு ஜிங்கிச்சான் உனக்கு கலாச்சான்ல அப்பவே உள்ள பூந்து ரவுண்டு கட்டிருப்பேன். இல்ல மீரா, நான் சீரியஸா சொல்றேன். உன் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஏத்த மாதிரி பையன் கிடைப்பானு தெரியல. ஆனா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். இல்ல, நீ என்னதான் லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி கோட்டு போட்ட தேவாங்க கூட எல்லாம் சுத்தாத மீரா. நீ ஒண்ணு கவலைப்படாத மீரா. நான் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மீரா. சரி, ஓகே மீரா, நீ முன்னோட்டா இருக்க. நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் உனக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறேன், இல்ல SMS அனுப்புறேன். ஓகே, யூ டோன்ட் வரி மீரா. நான் இருக்கேன் மீரா. எஸ். அந்த கடல்ல விழுந்து மீன் கிடையாவனே தவிர அந்த மீரா பின்னாடி நான் போக மாட்டேன்டா. இது ஓ மேல சத்தியம்டா. காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை